ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜான் ஃபஸ்ட்டோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழக அரசவை கூட்டம், தமிழக அரசவை அமைச்சரவை கூட்டம் வந்து தலைமை வந்து மு.க. ஸ்டாலின், தேதி வந்து ஜான் 6 நடக்குது. இடம் வந்து என்ன அப்படின்னா தலைமைச் செயலகத்தில் தான் வந்து இந்த அமைச்சரவை கூட்டம் நடக்கும். இதில் வந்து என்னென்னா நம்ம இந்த விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஜான் 20 நடைபெற உள்ள ஆளுநர் ரவி வந்து நம்மளுக்கு தெரியும் அவரோட உரை வந்து நடக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு பட்ஜெட்டை பற்றி பேச போகிறாங்க. அதே மாதிரி புதிய ஓய்வூதிய திட்டம் வந்து டிஏபி அந்த இதை வச்சு நம்ம அதை பற்றி விவாதிக்க போகிறாங்க. மற்றும் புதிய தொழில் முதலீடுகள்லாம் வந்து விவாதிக்க போகிறாங்க. அடுத்து வந்து இது சம்மந்தமான கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து என்ன அப்படின்னா 176 கிளாஸ் 1 வந்து ஒவ்வொரு பொது தேர்தலுக்கு பிந்தைய முதல் கூட்டத்தொடரில் வந்து ஆளுநர் வந்து உரை வந்து இது பண்ணுவாங்க. இதான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்க ஒரு இது. அடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பில் வந்து நிதி ஒதுக்கீடு 248.66 கோடி வந்து நம்மளுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 2.23 கோடி அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு வந்து கொடுக்க போகிறாங்க. அடுத்து வந்து இலவச பேருந்து பயண அட்டை 2025-26 இதில் வந்து தமிழகத்தில் வந்து 60 லட்சம் மாணவர்களுக்கு வந்து இலவச பஸ் பாஸ் வழங்கி போக்குவரத்து துறை வந்து ஒரு புதிய வந்து சாதனை படைச்சிருக்கு. அடுத்து வந்து உலகின் 4வது பெரிய பொருளாதாரம் இந்தியா வந்து இருக்குது. ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இது ஜிடிபியோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து இந்தியாவோட மதிப்பு எவ்வளோனா 346.96 லட்சம் கோடி வந்து இருக்குது. அடுத்து டிஜிட்டல் பரிவர்த்தனை வளர்ச்சியில் வந்து 24 to 25 வந்து 97.6% வந்து டிஜிட்டல் பரிவர்த்தனை நடந்திருக்கு. இது வந்து எந்த அமைப்பு வெளியிட்டிருக்குன்னா RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து பிரளய ஏவுகணை, உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட 2 ஏவுகணை வந்து ஒடிசா கடற்கரையில் வந்து இருந்து விண்ணுக்கு அனுப்பி வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சோதனை பண்ணியிருக்காங்க. அடுத்து டெக்னாலஜி, இதோட டெக்னாலஜி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ், நிலத்துலேருந்து நிலத்துக்கு போகும். இதோட இலக்கு வந்து எதுனா 150 500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இலக்கு வந்து இது வந்து தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 500 to 1000 கிலோ வெடிப்பொருட்களை வந்து சுமந்து செல்லும் திறனும் இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாதுகாப்பு ஆராய்ச்சி, இது வந்து எந்த இதெல்லாம் வந்து நிறுவனங்கள்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கு அப்படின்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO சயின்டிஸ்டும், பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் BDLம், அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் BEL இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து இஸ்ரோவோட SSLV சோதனை, அதாவது வந்து SSLVனா செயற்கைக்கோள் ஏவுகணை, சிறிய அளவான சேட்டலைட்ஸை வந்து விண்ணுக்கு அனுப்புறதுக்காண்டி நம்மளுக்கு வந்து SSLV